நமஸ்காரம். கள்ளக்காதல் சாரி பிறர் மனை பிரியர். இது ஒரு யோகமா அல்லது சாபமான்னு தெரியல. இது நெறைய பேருடைய ஜாதகத்தில இருக்கு. அந்த மாரி ஜாதகம் அதாவது உங்களுக்கு வரன் வரும்போது இந்த மாரி ஜாதகங்கள தவிர்க்கிறது நல்லது. அல்லது அதுக்கு தகுந்த மாரி நீங்க மேட்ச் எடுக்கும்போது உங்க ஜாதகத்திலேயே அதே அமைப்புகள் இருந்தா, அத நீங்க தவிர்க்கலாம். பொதுவாவே இந்த பிறர் மனை பிரியர்ன்னு சொல்றது வந்து 7ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் சேர்ந்து இருக்கிறது. அதே மாரி 7ஆம் இடம் பாதகமாகி அதுல நெறைய கிரகங்கள் ஒன்றுக்கு மேற்பட்டு 2, 3 கிரகங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா, ஆப்போசிட் அதாவது தன்னுடைய கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, இது நான் ஆணுக்கு மட்டும் சொல்லல. பொதுவாவே வந்து ஆணாக இருந்தாலும் சரிங்க, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் வந்துரும். அவங்களுக்கு வந்து தன்னோட ஹஸ்பண்டையோ, தன்னோட ஒய்ஃபோ காட்டிலும் மத்தவங்க மேல அதிக பிரியம். மத்தவங்களோட ஹஸ்பண்டோ, மத்தவங்களோட ஒய்ஃப் மேலயோ அதிக பிரியங்கள் இருக்கும். இது ஒருத்தங்களோட ஸ்டாப் ஆக மாட்டாங்க. 1, 2, 3ன்னு அவங்க நெறைய பக்கம் பழக ஆரம்பிச்சுருவாங்க. இத வந்து செல்ஃப் கண்ட்ரோல் கண்டிப்பா இருந்தா, இத மாத்திக்க முடியும்.